நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க கோபி. நான் அதுல சைன் பண்றேன். கடைக்கு போகும்போது இந்த பக்கம் வந்துட்டு போங்க. ஓகே. நீ இதையே சாக்கா வச்சுக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாம இருந்தா என்னப்பா அர்த்தம்? போலீஸ் தான் விசாரிக்கிறாங்கல்ல. சமையலையும் குழந்தையும் கண்டுபிடிக்கிறது போலீஸை விட நமக்கு தான் முக்கியமா? சூரஜ் என் முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா சமையலையும் குழந்தையும் காணாம போனதுக்கு நம்ம மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த வீட்டுல அவளுக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கு, அதை மறைக்கிறதுக்காக நாம ரெடி பண்ண மிஸ்ஸிங் கேஸ்ன்னு சொன்னா நாம கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எல்லாம் ரெண்டாவது விஷயங்க. அவங்களோட உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சா போதும். சமீலியோட மாமாவை காண்டாக்ட் பண்ண போலீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சமீலி போற மற்ற இடங்களை பத்தியும் அவருக்கு தெரியும். மாயம்மா அப்படிங்கிற ஒரு ஆண்டி தான் சமலிக்கு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டாங்க. அவங்க இப்ப கல்கட்டால இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் சமீலி ஊரை விட்டு வெளியில போகலன்னு போலீஸ் உறுதியா சொல்றாங்க. கோபி என்கிட்ட கேஸை ஒப்படைச்சிருக்கதால அவரை உறுதியா நம்ம நம்பலாம். சமலி போறதுக்கான வாய்ப்பு இருக்க ஒரே ஒரு இடம் அது மட்டும்தான். அதுக்காக தான் நான் சொன்னேன். போலீஸ் விசாரணையில கடைசியா கிடைச்ச சிக்னல் படி சமீலியோட மொபைல் சிக்னல் புக்காட்டுப்பள்ளியில இருந்திருக்கு. அதுக்கப்புறமா போனை உடைச்சிருப்பா போல. டவரை லொக்கேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஒருவேளை அவளை மத்தவங்க யாராவது கடத்திட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க யாராவது அந்த மொபைலை வேற ஏதாவது இடத்துக்கு கொண்டு போய் போலீஸை டைவர்ட் பண்ணிருக்கலாம்ல. அப்படி கொண்டு போயிருந்தாங்கன்னா பகல் நேரத்துல அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. அவளுக்கு தெரிஞ்சவங்க யார் கூடயோ தான் அவ போயிருக்கணும். ஆமா, இவ்வளவு நாளா அவ யார் கூட எல்லாம் பேசினான்னு லாலிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? போலீஸ் கேஸ்ன்னு வந்ததால லாலி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. லாலியை கூப்பிட்டு கேட்கணும். முடிஞ்சா அவளை வீட்டுக்கு வர சொல்லு. நாமளா எதுவும் கேட்க கூடாது. போலீஸ் கேட்டாங்கன்னா அவ ரொம்ப தெளிவா பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இத பத்தி லாலிகிட்ட எதுவும் நீ சொல்ல வேண்டாம். பிளான் பண்ணி தான் சமிலி வீட்டை விட்டு போனாங்கிறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. என் மேல இருக்கிற கோவத்தினாலதான் அவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம ஏன் அந்த மாதிரி யோசிக்கணும்? விசாரணையில எல்லா வழியிலயும் நடக்கட்டும். எப்படி இருந்தாலும் அவங்க நமக்கு திரும்ப கிடைச்சா போதும். இன்னைக்கும் தேடி பார்த்து அவங்க கிடைக்கல அப்படின்னா லுக் அவுட் நோட்டீஸ் விடலான்னு கோபி என்ன சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிய வரும்லங்க. அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் அது பெரிய அவமானங்க. சூரஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்கொயரி எப்படி பண்ணாலும் பிரச்சனை இல்ல. அவங்க திரும்ப கிடைச்சா போதுன்ற ஒரே ஒரு ஆசை தான் அவருக்கு இருக்கு. உன் அப்பா கிட்ட இன்னைக்கு நான் பேசுறேம்மா. நமக்கு தேவையெல்லாம் அவங்க திரும்ப கிடைக்கணும்னு தானே. அது அவமானம்னு நினைச்சா எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம இந்த மாதிரி ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்போம். உங்க அப்பா ஊர்ல இருந்து திரும்ப வரும்போது நாம இந்த வீட்டுல இல்லைன்னா சத்தம் போடுவாரோ? நாம எந்த ஊருக்கு போனாலும் உன் அப்பா அதை கண்டுபிடிச்சிருவாரு. நமக்கு வேண்டியதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். புது வீட்டுல நமக்கான ஒரு ரூம் தனியா இருக்குமா பாப்பா? உனக்கு ஒரு தொட்டில கட்ட இடம் கிடைச்சாலே போதும். உன் அம்மா அது பக்கத்திலே படுத்துப்பேன். நாம இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம். என் செல்லக்குட்டி வாங்க 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 வாங்க. இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு நல்ல அழகான பொண்ணா நாம வேற ஊருக்கு போலாம். சரியா? நாம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். இதே எடுத்துட்டு போனோமா என்ன? அப்படின்னா இதை லாரியிலே அனுப்பிச்சிருக்கலாம்ல. அது இப்பதானே கிளம்பி போச்சு. இது நம்மளோட துணிதாங்க. கார்ல எடுத்து வச்சா போதும். எல்லாத்தையும் காலி பண்ணும்போது தான் வீட்டில் ஒரு லாரி நிறைய பொருள் இருக்கிறதே தெரிய வருது. இதெல்லாம் எப்போ வாங்கணும்னே எனக்கு ஞாபகம் வரல.
இப்ப நாம போற வீட்லயும் தேவையான பொருள் எல்லாமே இருக்கு. இனி ஏதாவது தேவைப்பட்டா மட்டும் நாம வாங்கலாம். ஆமா, நாம போற விஷயத்த பாலா கிட்ட நீ சொல்லிட்டியா என்ன? நேத்தே அவகிட்ட சொல்லிட்டேன். காலையில வீட்டை காலி பண்றோம்னு சொல்லிட்டேன். அது போதும். அப்புறம் நாம சொல்லாம கொள்ளாம போயிட்டோம்னு சொல்லுவா. குழந்தை அழுதுகிட்டே இருந்தா. நீ எங்க போற? நீ எங்கம்மா கிளம்பிட்ட? நீங்க தானே சொன்னீங்க நம்ம வேற வீட்டுக்கு குடி போக போறோம்னு. இந்த வீட்டை காலி பண்றோம்னு சொன்னீங்க. நீ விவரமா சொல்லலையா சுதா? நாங்க வீட்டை காலி பண்றோம்னு தான் சொன்னோம். அப்படின்னா நானும் குழந்தையும் வேணு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணாங்கிறத யோசிங்க. ஏன்னா நீ எங்க கூட கண்டிப்பா வரக்கூடாது. வாடகையை சரியா கொடுத்துட்டீங்கன்னா நீயும் வேணும் இந்த வீட்டுல தங்கிக்கலாம். அத்தை, இது எல்லாத்தையும் கார்ல வச்சிடலாம். இது என்னது? இந்த வீட்டோட போனு. அதை நாம தானே வாங்கணும். தேவையில்லாம இங்கே எதுக்கு அது? நாம எடுத்துட்டு போயிடுவோம். எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல பாலா. ஆனா வேணுவை சகிச்சுக்க முடியல. அதனாலதான் நாங்க இங்கிருந்து போறோம். இதுக்காக நீ தயவு செஞ்சு எங்க மேல கோவப்பட வேண்டாம். வேணு கிட்ட இருந்து தப்பிக்க இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல. அதனாலதான். வேற ஏதாவது எடுக்கணுமாமா? எல்லாம் எடுத்தாச்சு மாமா. அதுவும் இல்லாம பாலா இங்க தானே இருக்கா. சுதா, கிளம்பலாம். போயிட்டு வரேன் பாலா. அம்மா, என்னை வெளியே அனுப்பி வீட்டை போட்டாம இருக்கிறதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். அடடா, அத்தை உங்களுக்கு தைக்கலாம் தெரியுமா? உனக்கு இந்த ரூம்ல என்ன வேலை? நான் இந்த ரூமை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். அதான் எதுக்காகன்னு கேக்குறேன். நீங்க தனியா இந்த ரூம்ல இருக்க வேண்டிய அவசியம் என்ன? வருஷ கணக்கா நான் தனியா தான் இந்த ரூம்ல இருக்கேன். அதுக்கடையில வேணு வேற இங்க இருந்து அடிச்சு துரத்திட்டான். ஒரு 25 நாள் மட்டும் தான் நான் வெளியே தங்கினேன். வேணுமாமா உங்களுக்கு பண்ணது கொஞ்சம் கூட சரியில்ல அத்தை.
அதுக்கான தண்டனைய அவன் நிச்சயம் ஒரு நாள் அனுபவிப்பான். ஆமா, என்ன இருந்தாலும் அம்மாவை அப்படி அனுப்பலாமா சொல்லுங்க? உங்ககிட்ட பாசமா சொல்லிருந்தா ஓகே சொல்லிருக்க போறீங்க, கரெக்டா? ஆனா அவனுக்கு பாசானா என்னன்னு தெரியாதே. ஆனா உங்களுக்கு பாசம் இருக்குல்ல, அது போதும் அத்தை. உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய ரூம் அத்தை? எங்க ரூம் ரொம்பவே சின்னதா இருக்கு அத்தை. நாங்க இந்த ரூமுக்கு வரலாம்னு நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க அத்தை? எங்க வீட்ல இதை விட பெரிய ரூம் இருக்கு எனக்கு. ஆனா நான் இங்க வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் அத்தை. இதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பெரிய ரூம் தேவைப்படும் இல்லையா அத்தை? அதான் உங்க ரூம் கரெக்டா இருக்கும்னு என்னோட வீட்டுக்காரர் சொன்னாரு. அப்படின்னா என்ன இந்த ரூமை விட்டு அனுப்பதான் நீ வந்திருக்கியா? இல்ல அத்தை, வேணுமாமா மாதிரி உங்களை இந்த ரூமை விட்டு அனுப்ப போறோமா என்ன? நாங்க அப்படிலாம் பண்ணவே மாட்டோம். நீங்களே பெரிய மனசு வச்சு எங்களுக்கு இந்த ரூமை கொடுங்க. எனக்கு சௌகரியம் இல்ல. உங்களுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன் அத்தை. இந்த ரூமை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். இப்படிலாம் அடம் பிடிக்காதீங்க அத்தை. நீங்க படுக்க சின்ன கட்டில் போதும்ல, எங்க ரூம் பெருசா இருக்கும் உங்களுக்கு. அங்க வசதியா இருக்கும் உங்களுக்கு. அங்க தங்கறதுக்கு நீ உன் வீட்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வா. ஜெகதம்பாக்கு கட்டில போட நீ இன்னும் வளரல. இந்த வீட்டோட பிடி என் கையில தான் இருக்கு அத்தை. நான் என்ன சொன்னாலும் என்னோட வீட்டுக்கார் கண்டிப்பா கேட்பாரு. சதீஷ் மாமா பாவம், ஒரு 500 ரூபாய் கொடுத்தா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. அவரோட மிஸ்ஸஸ அவர் பாத்துப்பாரு. அப்புறம் மாமா, அவர் இருந்தாலும் இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் உங்க கூட யாரு இருக்காங்க? நீங்க இங்க தனியா தானே இருக்கீங்க. பணப்பெட்டிக்கு வாய் இருந்துச்சுன்னா அது சொல்றபடி கேக்குறவங்க தான் இங்க இருக்க எல்லாரும் அத்தை. அதனால நான் சொல்றத கேட்டா நல்லது உங்களுக்கு. என் வீட்டுக்காருக்கு கோவம் வந்துச்சுன்னா இந்த கட்டில தூக்கி வெளியே போட்டாலும் போட்டுருவாரு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க முடிவு தான் அத்தை. வீட்ல யாரும் இல்லையா? கேக்குதா? உள்ள யாரும் இல்லையா? உன் புருஷன் வீட்டுல இருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பக்கத்து வீட்டுல இருக்கிற சுரேஷை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அவன் என்ன சொன்னானா, காலையில லாரியில ஜாமான ஏத்திட்டு போனதா சொன்னான். எங்க கொண்டு போனாங்க? எதுக்காக கொண்டு போனாங்க? அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வீடு காலி பண்ணிட்டாங்களா? எங்க? எனக்கு தெரியாது. நான் நம்ப மாட்டேன். சொந்த பொண்ணுகிட்ட சொல்லாம உங்க அப்பா அம்மா காலி பண்ணி போவாங்களா என்ன? என்கிட்ட போய் சொல்லாதம்மா. இந்த மாதிரி பல ட்ரிக்குகளை நான் பார்த்திருக்கேன். அக்ரிமெண்ட் படி எனக்கு 3 மாசம் வாடகை கொடுத்தாகணும். வாடகை கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேமா. நான் தான் உங்ககிட்ட இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தனா என்ன? யார் இந்த வீட்டுல குடியிருந்தாங்களோ அவங்க கிட்ட போய் நீங்க கேளுங்க. இது நல்லா இருக்கு. முதல்ல என்னோட பர்னிச்சர் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன்.
என் பர்னிச்சர் எதுவும் எடுத்துட்டு போல. இருந்தாலும் ஜெயேந்திரன் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. 2 மாசத்துக்கான அட்வான்ஸ் பணம் என் கையில இருக்கு. பாக்கி 1 மாசத்துக்கான வாடகையை கொடுத்துட்டு நீங்க இங்க இருக்கலாம். வேணுகோபால் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றோம். வேணுகோபால் எப்போ வருவான் தெரியாது. இப்படி சொன்னா என்னம்மா பண்றது? எனக்கு என் வாடகை வேணும். இருந்தாலும் நான் போய் ஜெயேந்திரனை பாக்குறேன். அந்த ஆளு எங்க வீடு வாடகைக்கு எடுத்திருக்காரு? என்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. எதை பத்தி உனக்கு தெரியாது, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். அப்ப என் வாடகை எனக்கு வரணும். ஜெகதம்பா, நீ ஏமா இங்க வந்து உட்காந்துருக்க? என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தப்போ இது ஓலை குடிசையா இருந்தது. இதுக்குள்ள பாயை விரிச்சுதான் நான் முதலா படுத்தேன். என் கடைசி காலத்தோட தூக்கமும் இங்கதான் முடியுமோன்னு எனக்கு தோணுது. உன்னோட முகத்தை பார்க்கும்போது தோத்து போனவங்க முகம் மாதிரி தெரியுது. உன்னை சுத்தி எப்பவும் ஒரு இரும்பு தூண் போல உன்னோட பசங்களும் அவங்களோட பொண்டாட்டிங்களும் உன் கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சிருந்திருக்க. காலங்களும் காட்சிகளும் மாறும்னு இந்த வீட்டுல ராணி மாதிரி இருந்த நீ அதை மறந்துட்ட. உன்ன மாதிரி இந்த வாழ்க்கைய வாழலனாலும் மற்றவங்க எல்லாரும் நமக்காக வாழணும் அப்படிங்கிற ஆசைப்படுற மனசு தான் எல்லா பொண்ணுக்கும் இருக்கு. மருமகளுங்களுக்கு என் மேல இந்த பயம்லாம் போச்சு. அவங்க புருஷனுங்க கொடுத்த இடம் தான் இது எல்லாமே. இதுக்கப்புறம் வரப்போறது பிரளயம் இல்ல, இன்னொரு ஜெகதாம்பா. சொல்ல போனா அது அனிலாவா இருக்கலாம், இல்ல ஆஷாவா கூட இருக்கலாம். அவங்க உன் இடத்துக்கு வரும்போது நீ என்னோட அம்மா இடத்துக்கு வந்துடுவ. ஒன்ன மட்டும் மறந்துடாத. இதோ இந்த இடத்துல படுத்த படுக்கையா எழுந்திருக்க முடியாம உடம்பெல்லாம் புண்ணாகி நரக வேதனை அனுபவிச்சு செத்து போன உன் மாமியார். அந்த மாதிரி எல்லாம் நான் ஒன்னும் ஆக மாட்டேன். இப்படியே நடந்துகிட்டு இருந்தா கூடிய சீக்கிரம் நீ இந்த இடத்துக்கு வந்துடுவ. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அடிச்சு துரத்திடுவேன். இப்போ உனக்கு அந்த தகுதியே இல்ல. காரணம், இப்போ இந்த வீட்டுல 1 இல்ல 2 மருமகள்கள் இந்த வீட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. வீடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் தலைமைன்றது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். சொத்து சம்பாத்தியம் எல்லாமே இல்லாம போயிடும். அதுதான் இந்த வீட்டுல இனி நடக்க போகுது. மல்லு கட்டி சண்டை போடுறதுக்கு உங்ககிட்ட திறமை இல்லை. இந்த வீடும் இடமும் இவங்க பிரிக்கப்படாம இருக்கணும்னா இதுக்கு தகுதியான ஒரு ஆள் வரணும். கவனிப்பும் அரவணைப்பும் கிடைக்காத இதோ இந்த இடத்துல படுத்து கிடந்த கர்ப்பிணி பொண்ணுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். உன்னோட 2 பசங்களையும் அவங்களுடைய பொண்டாட்டிகளையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா வேணுவையும் பாலாவையும் நீ இங்க கொண்டு வரணும். அவங்கள கூட வச்சிருந்தாதான் இதுக்கப்புறம் நீ ஜெயிப்ப. இல்லைன்னா நீ விதைச்ச விதைகளை நீ தான் அனுபவிச்சாகணும். என் குழந்தை எங்க? என்னோட குழந்தை
கூல். சத்தம் போடாத. உன் பொண்ணு இங்கே தான் இருக்கா, சந்தோஷமா இருக்கா. நான் அவளை பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம சில விஷயங்களை பேசி ஆகணும். நீயும் உன் குழந்தையும் ராத்திரி என்னை தூங்கவே விடல. அதுக்கப்புறம் உன்னை தூங்க வைக்கிறதுக்கு சின்ன டோஸ் இன்ஜெக்ஷன் போட்டேன். மருந்தோட எஃபெக்ட் குறையறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அம்மா, இது யார் வீடு? இது என்னோட கெஸ்ட் ஹவுஸ். சேகர் மாமாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தானே என்ன கூட்டிட்டு போனீங்க. வர வழியில ஜூஸ்ல என்ன கலந்து என்கிட்ட கொடுத்தீங்க? உன்னோட ஆட்டிடியூட பொறுத்து வர வழியில நீ எங்கேயாவது போயிட்டேன்னா அது நடக்கக்கூடாதுன்னு தான் நீ மயக்கம் போடணும்னு கொஞ்சமா மருந்த கலந்த. அதை விட்டுத்தல, நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன். சொல்ல போனா இன்னும் 1 மாசத்துக்கு நான் இந்தியாவில தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் லண்டனுக்கு போயிடுவேன். அதுக்கு முன்னாடி நீ உங்க அப்பாவுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த சில டாக்குமெண்ட்ஸை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டரை நான் இங்கே கூட்டிட்டு வந்துடுறேன். நீ அதில் சைன் பண்ணா மட்டும் போதும். அப்படின்னா நீங்க என்ன கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்களா? சும்மா கிடையாது, எல்லா சௌகரியமும் இருக்கிற ஜெயில். ஆனா எல்லாத்தையும் வித்துட்டு பணம் என் அக்கௌண்ட்ல வந்ததுக்கு அப்புறமா தான் நீ போக முடியும். இது எல்லாத்தையும் நம்புறதுக்கு எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சைன் பண்ணி கொடுத்தா அந்த நிமிஷமே நீங்க என்ன கொன்றுவீங்க. உன்னனா கொல்லுவனா? என் மனசு அளவுல கூட நான் அப்படி நினைக்கல. என்ன அந்த மாதிரிலாம் யோசிக்க வைக்காத. ரிஜிஸ்டர் வரும்போது சைன் பண்ணி தரணும். இல்லனா உன் குழந்தை கதையை முதல்ல முடிச்சிருவேன். உன் குழந்தைய நினைச்சு எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம். அவ இந்த நிமிஷம் வரைக்கும் பாதுகாப்பா தான் இருக்கா. இப்போதைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. பிரதீபனா, கதவு திறங்க. கடவுளே, என்னோட குழந்தை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.